ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பாசிப்பருப்பு போண்டா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, சீக்கிரமாக ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பில் இல்லைனா டம்ளரில் எதில் வேணாலும் அளந்துக்கோங்க. இப்போ நான் அந்த கப்பில் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் தலை தட்டி. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டதுக்கப்புறமா 2-3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இது 2 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் போண்டா நல்லா வரும். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, தண்ணி எல்லாத்தையும் நல்லா இருத்திடுங்க. இருத்துனதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டுற ஜாலி எடுத்துக்கோங்க. அதில் இந்த பருப்பை போட்டுக்கோங்க. தண்ணி எல்லாமே நல்லா வடியணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா அப்புறம் போண்டா நல்லா கெட்டியாக வராது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா இந்த ஜல்லடியில் நல்லா வடிட்டோம். அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா பல்ஸ் மோடில் 2 டைம் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதை அந்த பவுலில் இருக்கிறது மிக்சியில் போட்டுக்கலாம். அடுத்ததாக பருப்பையும் போட்டு இந்த மாதிரி நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி விஸ்க் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா கலந்து விடுங்க. நல்லா பீட் பண்ணணும். உளுந்த வடைக்கு வர மாதிரி நல்லா உப்புற அளவுக்கு இந்த பீட் பண்ணி நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணணும். இப்போ பீட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் 1, இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு உப்பு, அடுத்தது கொத்தமல்லி இலை நறுக்குனது. ஃபஸ்ட்டு வெங்காயத்தெல்லாம் இது மாதிரி கையில் பிசைஞ்சு சேர்த்திக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, அடுத்ததாக சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து செய்கிறப்போ இந்த போண்டா நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் கையில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த போண்டாவை நம்ம போடணும். அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வெந்து வரும். இப்போது கையில் இந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க. உங்கள் சட்டி எந்த அளவுக்கு உள்ளதோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி உருண்டைகளாக சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 30 இல்லைன்னா 40 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. உடனே எப்போவுமே எந்த பலகாரம் செஞ்சாலும் உடனே திருப்பக்கூடாது. அப்புறம் அது உடஞ்சிரும். இப்போது எல்லா மாவையும் நம்ம போட்டுட்டோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா திருப்பி விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வெந்து நல்லா வரும். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். கலர் கோல்டன் கலராக ஆகட்டும். அதுக்கப்புறமா இதிலிருந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கலர் இன்னும் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் உள்ளே நல்லா அப்போ தான் வெந்து வரும். எண்ணெயோட சலசலப்பும் பாருங்கள் இப்போ அடங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். கலரும் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. இப்போது நம்ம இதை எடுத்துடலாம். எண்ணெயில் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பிளேட்டில் சர்விங் பிளேட்டில் நம்ம இதை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு பாசிப்பருப்பு போண்டா சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்ததாக மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியானதும் ஹெல்த்தியானதும் கூட. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.